ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணகா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காய்ஸ், இன்னைக்கு வந்து டே 14 வந்து எழுந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் போச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணேன். எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் பண்ணேன். அதனால தான் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியா போச்சுன்னு நான் வந்து சொல்றேன். இவ்வளவு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி போனோம்னாலும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா போச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியா சொல்றேன் காய்ஸ். அதுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. எனக்கு யாரெல்லாம் ப்ரே பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எழுந்தவொடனே காலைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பு சுட தண்ணி, பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அம்மா வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்மூத்தில ஒரு கோளாறு ஆயிடுச்சு. அதனால எங்க மம்மி இனிமேட்டு ஜென்மத்துக்கு ஸ்மூத்தின்னு ஒன்று செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆசையா நான் அந்த ஸ்மூத்தி போய் சாப்பிடலாம்னு பார்த்தேன். ஆனா அந்த ஸ்மூத்தி கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஓகே, நோ இஷ்யூஸ். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த முட்டை, அதுக்கப்புறம் 2 இட்லி, அதுக்கப்புறம் ஸ்பவுட்ஸ் 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 வச்சு கொடுத்தாங்க. அதை ஜம்முன்னு சாப்பிட்டு அழகா ஒரு வாக்கிங்கை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாப்பியா ஒர்க் பண்ணிட்டு ஹாப்பியா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக் வந்தோம். பிரேக்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் காஃபி வந்து ரொம்ப நாள் வச்சு, ஆனா ஓவர் காய்ஸ். பிளாக் காஃபி வித்தவுட் சுகர், வெறும் இந்த சுட தண்ணி ஊத்தி தராங்க. அதுக்கு 15 ரூபான்றதுலாம் ரொம்ப அதிகம். ஏதோ 10 ரூபாய் பிளாக் காஃபி வித்தாங்கன்னா நல்லா இருக்கும், வாங்கி கொடுக்கணும். 15 ரூபான்றது கொஞ்சம் ஓவரா எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ். பார்க்காதே பிளாக் டீ பால் ஊத்துனா 15 ரூபான்றது அக்செப்டட். பட் பால் ஊத்தாம வாட்டர் தானே ஊத்தி தராங்க, அது 15 ரூபா ஆகுது. கொஞ்சம் ஓவர்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ். அதுக்கப்புறம் அதை பேக் காப்பி முடிச்சுட்டு நானும் என் கொலிக்கும் சேர்ந்து தரமா ஜாலியாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கிரெடிட் கார்டு ஏதோ வாங்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஜாலியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து பேக் டு ஒர்க்கு வந்து டக்கு ஒர்க்கை பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தா மணி 2 கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி வாட்டர் இன்டேக் சூப்பராக எடுத்துட்டு இருக்கேன் காய்ஸ். தயவு செஞ்சு எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், வாட்டர் இன்டேக் நல்லா பண்ணுங்க. 2 லிட்டர் இல்லைன்னா 3 லிட்டர் கம்பல்சரி. 3.5 லிட்டர் 4 லிட்டர் நல்லபடியாக பண்ணுங்க. அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதால சொல்கிறேன். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ், முந்திரி நிறைய போட்டு லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டு கூட வந்து காய்கறி இவ்வளோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சோண்டு வாழைப்பழமும் ரா வெஜிடபிள்ஸ் கேரட் வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபைபர் எல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காப்ஸ் பாதி சாப்பிட்டு பாதி எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஃபைபர் ஃபுல்லாகிடுச்சு. அதனால அதை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் பேக் டு ஒர்க்குன்ற மாதிரி கடற்கரை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரீல்ஸ் எடுத்தேன். ரொம்ப நாளாக ஒருத்தர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாரு, ரீல்ஸ் பண்ணுப்பான்னாரு. அவரை வச்சுதான் நான் ரீல்ஸ் பண்ணேன். அந்த ரீல்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கே பிடிச்சிருக்கு, நல்லா எடுத்திருக்கேன்னு எனக்கே நல்லா இருந்தது. அதுக்கு கேமராமேன் என் ஃப்ரெண்டு தான், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி நல்லா எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. நானும் நடிச்சிருக்கேன், நல்லா இருக்கும் நம்புறேன். அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்றேன் கைஸ். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணுவேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக பெட்டராக ரீச் ஆகும் நானும் நம்புறேன். முடிஞ்சாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காடியை பற்றிக்கிட்டு கடை நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு டே 14 கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம், கவலை, சோகம், துக்கம் எல்லாமே இருந்தது. இருந்தும் ஒரு மாதிரி கஷ்டமா இல்லாமல் எப்படி சொல்கிறேன், இன்னைக்கு டே கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காகவும் ஹாப்பியாகவும் இருந்ததால் இன்னைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜம்முன்னு வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு 4 பாதாம் 3 முந்திரி சாப்பிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இந்த டேவை வந்து எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மூடாகவே இருக்குது. பார்த்துக்கலாம், லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுது. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம்னா ஒரு டிசிப்ளினான ஃபுட்டு சாப்பிடும்போது, ஒரு டிசிப்ளினான விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு ஹாப்பினஸோடு சேர்த்து ஒரு கான்ஃபிடென்ட்டையும் சேர்த்து கொடுக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு டே வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் டிசிப்ளினாகவும் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாகவும் இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் தேடி உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அதை என்னைக்கும் மறக்காதீங்க, கண்டிப்பாக நடக்கும். இதுதான் இந்த டிசிப்ளினோட பவர். டே 14 ஹாப்பியாகவும் போச்சு. அதே மாதிரி டே 14 நீங்கள் வந்து நார்மலாக வாக்கிங் எல்லாம் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு போல் லைட் வெயிட் டின்னர் சாப்பிட்டு இன்னைக்கு டே வந்து தரமாக முடிச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு எதனாச்சும் வேணும்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் கேளுங்க. கேட்டீங்கன்னா தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. அந்த விஷயம் கிடைக்குதா கிடைக்கலையான்னு செகண்டரி. ஓகேங்களா? கிடைச்சா ஹாப்பி, கிடைக்கணும் ஓகே. அந்த மாதிரி இப்படி அந்த படத்துல வந்தா மழை போனா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு லைஃப்ல எதனாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்ப ஒரு மேனேஜரோ சம்னார் எனி பர்சன் கிட்ட நீங்க கேட்கணும் ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க, இல்லைன்னா கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கிறதோட அவ்வளவு தயங்காதீங்க, கேட்டுருங்க. நடக்கதே நடக்கல செகண்டரி. ஃபர்ஸ்ட் அந்த கேட்டதுன்றதே ஒரு சின்ன முயற்சி தான். அதுக்கே உண்டான பலன் எதனாச்சும் கிடைக்கும் guys. அதுதான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சொல்ல வரேன். டே 14ல அதே மாதிரி டிசிப்ளினா இருங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. டே 21 வரைக்கும் ஃபோக்கஸ்டா இருப்போம் நம்புறேன். இன்னும் தொடர்ந்து வீடியோ வரும். டே 21 days வீடியோ வந்து கம்பல்சரி போட்டு முடிப்போம் நம்புறேன். ரொம்ப ஹார்டா தான் இருக்கு guys. இருந்தாலும் நான் வந்து இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதால இந்த வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு என் லைஃப்பை நான் டிசிப்ளினா கொண்டு வரேன். இந்த மாதிரி நான் சொல்லிட்டேனே அப்படின்னு. ஏன்னா ஒரு வாக்குன்னு ஒரு விஷயம் கொடுக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஃபோக்கஸா பண்ணுவேன். இனிமேலும் பண்ணுவேன். முழு சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்னே ஒன்று தான் சொல்லுங்க guys. என்னைக்குமே சொல்றேன், எப்பவுமே சொல்றேன், என்னைக்குமே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லது தவிர்த்து வேற எதுவுமே நடக்காது. அகைன் அகைன் சொல்றேன், நல்லது அது எதுவுமே நடக்காது. தேங்க்யூ. டே 15ல சந்திக்கலாம்.